ஹலோ கைஸ், மீஷோவில் வீட்டுக்கு தேவையான டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன். இதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா பிலோ 500 தான் இருக்கும். இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அஃபோர்டபுள், அது இல்லாமல் கொஞ்சம் க்யூட்டான திங்ஸாகவே இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோவா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ராடக்ட் லிங்க் தரேன், வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 223 ருபீஸ்க்கு வந்து நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வாங்கும்போது சைஸ் அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. நான் ரிவ்யூவில் போய் பார்த்து அந்த சைஸ் வந்து ஓகே, ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். நேரில் வந்து பார்த்தப்ப எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடிங்காக இருந்துச்சு. சைஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் இருக்கும், ஒரு ஸ்கேல் அளவுக்கு இருக்கும். ஒரு 22 to 30 சென்டிமீட்டருக்குள்ளே இந்த லென்த் வந்து இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மிரர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, மிஷின் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து குட்டி குட்டி ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுத்து அது வந்து தொங்கும் போது நம்ம எங்கேயாச்சும் மாட்டி வச்சோம்னா அழகாக இருக்கும். பின்னாடி அவங்களே ஹூக் மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அப்படியே வந்துட்டு ஹேங் பண்ணிவிட்டு வேணான்றப்ப எடுத்து வந்துட்டு உள்ளே வச்சிடலாம். நம்ம எங்கேயும் பேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இது பாருங்களேன், எவ்வளோ அழகான ஹேங்கிங்ஸ் இருக்குது. 3 கலர்ஸில் கொடுத்துருந்தாங்க. பீட்ஸ் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு மேட்சாக வந்து தோரணம் மாதிரி வாங்கியிருந்தேன். இந்த தோரணம் வந்து ஒரு பீஸே வந்து 237 ருபீஸு. நான் வந்து 2 பீஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணலாம் இவ்வளோ சூப்பராக வரும் அப்படின்ற மாதிரி. பேக்கேஜிங்கும் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. அந்த கீழே கொடுத்துருக்க ஹேங்கிங் பாருங்கள், எவ்வளோ வெயிட்டாக, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய மணியெல்லாம் வச்சுட்டு இந்த மயில் வந்துட்டு எம்ப்ராய்டரி அதே மயில் தான். பட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் அந்த பேர்ல் ஒர்க்லாம் பண்ணியிருந்தாங்க. இது வந்து வெல்வெட் கிளாத் மேலே இது மாதிரி பண்ணியிருந்தாங்க. இதுலேயுமே மிரர் ஒர்க்கு, அந்த பேர்ல் ஒர்க்கு, எம்ப்ராய்டரி ஒர்க்கு எல்லாமே இருந்துச்சு. வெல்வெட் கிளாத்தில் வந்து பண்ணியிருந்தாங்க. இதோட ஹேங்கிங்ஸும் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்துட்டு அந்த குவாலிட்டி வந்து மோசனே சொல்ல முடியாது, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஹேங்கிங்ஸ் பாருங்களேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் இருக்கும். இதுவுமே வந்துட்டு இதில் வந்து 3 ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அப்படியே அழகாக வந்துட்டு ஆணியில் வந்து மாட்டி வச்சிடலாம். நம்ம பேஸ்ட் பண்ணால் ஒரு பயம் இருக்கும்ல, அந்த மாதிரி பயம்லாம் இல்லை. இது வந்து ஃப்ரண்ட் வியூனா, இது வந்து பேக் வியூவில் லைட்டாக ஒரு கிளாத் மாதிரி வச்சு ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் மாட்டி பார்த்தேன், ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. உழுவோம் அந்த மாதிரி பயம்லாம் இல்லை. ஓகே, இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து டேக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து எனக்கு பிடிச்ச பச்சைக்கிளி. இந்த பச்சைக்கிளி பார்த்தோன்னே வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. இந்த ப்ராடக்ட் வந்து இப்படியே தான் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு ஒரு சேஃப்டி கவர் எதுவுமே இல்லை. 4 கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி 4 வரும். 160 ருபீஸ் கொடுத்துருந்தாங்க. கீழே வந்து குட்டி குட்டியாக மணி மாதிரி கொடுத்து அந்த மாதிரி அழகாக இருந்துச்சு, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஃபோனில் விட நேரில் வந்து சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட்டில் வந்து இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் வந்து இவங்க வந்துட்டு எந்த ஒரு பபிள் ட்ராப் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதனால எனக்கு வந்து ஒரு கிளியில் வந்துட்டு அந்த மணி வந்துட்டு விழுந்துருச்சு. என்னடா இது லூஸாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒருத்தோட மணி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். இங்கே காமிக்கிற பாருங்களேன், இந்த கிளியோட மணி தான் வந்து விழுந்துருச்சு. அவங்க வந்து கரெக்டாக பபிள் ட்ராப் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக வந்திருக்கும். மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே டேமேஜ் ஆகலை. இந்த கிளி வந்து நான் மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். இதெல்லாம் நீங்கள் பால்கனியில் மாட்டி வச்சிங்கன்னா அப்படியே அழகாக இருக்கும், உண்மையான கிளி இருக்க மாதிரியே இருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு. அந்த கிளிலாம் பார்த்திங்கன்னா அந்த க்ளேயில் செஞ்ச மாதிரி ரொம்பவே ஹெவி ஒர்க்காக ஹேண்ட் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஹேங் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக க்யூட்டாக இருக்கும். எல்லாருமே எங்கே வாங்குனீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மஸ்ட்டு ட்ரைன்னு நான் வந்து சொல்லுவேன். இதுவுமே வந்து ஒரு சூப்பரான நீட்டான கிளாசிக்கான லுக் கொடுக்குற ஒன்று தான். இதோட ப்ரைஸ் வந்து 271 ருபீஸ் கொடுத்துருந்தாங்க. மொத்தம் 5 விளக்கு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்பவே சேஃப்டியாக வந்துட்டு அந்த பபிள் ட்ராப், ஒரு பபிள் ட்ராப்புக்கு 2 பபிள் ட்ராப் கொடுத்து ரொம்பவே சேஃப்டியாக அனுப்பியிருந்தாங்க. ஆனால் இது பார்க்க வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. லைட்டில் அது வந்து ஜஸ்ட் ஒரு கார்ட்போர்ட் கட்டிங் பண்ணி அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அது லைட்டுக்கு வந்து நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு. நான் வாங்கின எல்லா ப்ராடக்ட்டுக்குமே அவங்களே ஹேங்கிங் கொடுத்தனால நம்ம அழகாக அப்படியே மாட்டி வச்சிடலாம். நம்ம எதுவும் பேஸ்ட் பண்ணி ஒட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இந்த விளக்கு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பின்னாடியுமே வந்து கைக்கு கிழிக்காத மாதிரி, நம்ம பின்னாடி கிளாத் வந்து டேமேஜ் ஆகிற மாதிரிலாம் இல்லை, எல்லாமே சீல் பண்ணி நீட்டாக கொடுத்துருந்தாங்க. இதுவுமே வந்து மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட் தான். இதுவுமே வந்து நம்ம பூஜை ரூமில் அந்த மாதிரி மாட்டி வச்சோம்னா ரொம்பவே சூப்பராக எலகண்ட்டான லுக் மாதிரி கொடுக்கும். இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசி ப்ராடக்ட்டு நான் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு என்னடா பண்ணுறது, எங்கடா மாட்டி வைக்கிறதுனா, நான் டெக்கரேஷன் ஸ்க்ரீன் மாதிரி பேக் ட்ராப் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 250 ருபீஸ்க்கு வந்து வாங்கினேன். நான் போட்ட கலர் வந்துட்டு லைட் பிங்க் கலர், ஒரு பாஸ்டல் பிங்க் கலரில் வந்து போட்டிருந்தேன். பட் எனக்கு வந்து இது பார்த்திங்கன்னா நல்ல செக்கச்சவேன்ற மாதிரி ஒரு நல்ல ரோஸ் கலரில் வந்துச்சு. ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது கூட ரிப்பன் தரேன்ற மாதிரி ஒரு டேப் மாதிரி கொடுத்துருந்தாங்க.
இது வந்து எல்இடி லைட் வந்து 2 கொடுத்துருந்தாங்க. இதுவும் நல்லா சேஃப்டியாக பேக் பண்ணி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்தோடனே லைட் எரியுதா அப்படின்னு தான் நான் செக் பண்ணி பார்த்தேன். 2 லைட்டுமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு கிடைச்ச டெக்கரேஷன் பொருள் வச்சு நான் சும்மா வந்து ஒன்று டெக்கரேஷன் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு பண்ணி பார்த்தேன். எனக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாமே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே வந்துட்டு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.